வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவங்களுடைய க்யூட்டான அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அருண் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் இந்த ஒரு பிக்சரை சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே எமோஷ்னலான ஒரு சீன்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்த அந்த டைமில் இருந்து எல்லாருமே ரொம்பவே சீரியஸாக எமோஷ்னலாக அந்த ஷூட்டை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் தான். ஸோ இந்த மாதிரி கதறி கதறி அழுகுறாங்கப்பா. அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது நாச்சியார் எப்படி உயிர் பிழைச்சி வரப்போகிறாங்க அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு சீனாக இருந்துக்கிட்டு இருக்கு. தீபா ஒரு பக்கம் அவங்க தாலியை கழட்டி வச்சுட்டு, நீங்கள் எப்போ பிழைச்சி வருவீங்களோ அதுக்கப்புறம் இந்த தாலியை உங்கள் பையன் கையில் கொடுத்து என் கழுத்தில் கட்ட சொல்லுங்கள். ஸோ அப்போது நீங்கள் எங்கள் 2 பேரையும் கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தீபா இப்படி அவங்க தாலியை காட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சீன் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது வரக்கூடிய சீன்ஸ்லாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாச்சியாரை போட்டு தள்ளுறதுக்கு இந்த ரம்யா வர பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ரம்யாவை போட்டு தள்ளிட்டோன்னா இந்த தீபாவுடைய கழுத்தில் கார்த்திகுடைய தாலி ஏறாது. ஸோ அதோட அவ மனசாட்சி ஏற்றுக்கலை, உறுத்தலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போனாலும் போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகுடைய லைஃப்பில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா ஒரு பக்கம் இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரிலாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க.